நம்முடைய தியானத்துக்காக எடுக்கப்பட்ட சங்கீதம் 90 வசனம் 12. சங்கீதம் 90 வசனம் 12. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தரும். இந்த சங்கீதம் மோசேயினால் எழுதப்பட்ட சங்கீதம். ஒவ்வொரு மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஒவ்வொரு தடவையும் முகமுகமாய் ஆண்டவரோடு பேசினார், சந்தித்தார், எல்லாம் பண்ணார். ஆனா இவரு ஜெபம் பண்றாரு, எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுங்க, என் வாழ்க்கையில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி மோசே கேட்கிறார். மோசேயின் ஜெபம் சொல்லி இது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுல 2 கட்டமா நம்ம பார்க்கலாம். ஞான இருதயம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறது, இன்னொன்னு எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது. மனுஷனுடைய வாழ்க்கை இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் வேணும்? ஞான இருதயம் நமக்கு வேணும்னு சொல்லி மோசே சொல்றார். அப்ப இந்த வசனத்துல இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்ம பைபிள்ல இருக்கிற கேரக்டர்ஸ் நம்ம சில இதை நம்ம வச்சு உதாரணமா வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மோசேனுடைய ஜெபமா இருக்கிறதுனால நம்ம மோசே பத்தியே நம்ம பார்க்கலாம். மோசேனுடைய பிறப்புல நம்ம பார்க்கும்போது அவன் பிறக்கும் போதே ஒரு ரூல் வருது. என்னன்னு வருதுங்க? ஆண் மக்கள் யாருமே உயிரோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் வருது. அவனுக்கும் அவனுடைய அண்ணனாகிய ஆரோனுக்கும் எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ்? 2 வருஷம். 2 வருஷம் தான் வித்தியாசம். அப்போ மோசே வயிற்றுல உருவாயிருக்கார் அப்படிங்கும் போது ஆரோன் 1 வயசா இருந்திருப்பார் இல்லைங்களா? அப்ப அவரு குழந்தை தானே, அவரு குழந்தைதான். அப்ப அவர் குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆண் மகன் பிறந்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ரூலுமே அங்க வரல. ஒரே வருஷத்துக்குள்ள, சொல்ல போனா கரெக்டா ஒரு 10 மாசத்துக்குள்ள அந்த நாட்டினுடைய சட்டமே மாறுது. என்னன்னு சொல்லி, ஆண் மகன் இப்படி இருக்க வேண்டும். அப்படி ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பை பர்த்லயே ஒரு டிஃபரன்ஸ் அங்க வருது. அப்ப மோசே ஆரோனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஆரோன் மோசேக்கு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கார். அதே போல யோவான் நம்ம பாக்குறோம், யோவான் ஸ்நானகன் நம்ம பாக்குறோம். யோவான் ஸ்நானகனுடைய பேரண்ட்ஸ் நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தடவை தூபம் காட்ட போகும்போது சகரியாக்காக வெளிப்படுத்தப்படுற சகரியா கிட்ட சகரியா அதை நம்பலங்கிறதுனால அவருடைய வாய் பேச முடியாம ஆகுது. ஒரு ஆசாரியனுக்கு முக்கியம் எதுங்க? அவனுடைய வாய் தான். அவன் ஆண்டவர்கிட்ட போய் அந்த தூபம் காட்டணும், பேசணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை மக்கள்கிட்ட சொல்லணும். சகரியா 10 மாசம் யோவான் ஸ்நானகன் பிறக்க வரைக்கும் அவரோட சூழ்நிலைகள் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு, ஃபுல்லா மாறிடுச்சு. அவர் ஆசாரியரா தான் இருக்கிறாரு, ஆனா அவருடைய சூழ்நிலைகள் மாறிடுச்சு, அவருடைய காலங்களும் சூழ்நிலைகளும் மாறிடுச்சு. யோவான் ஸ்நானகன் பிறந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் அவங்க பேரண்ட்ஸோட இருக்கிறார். அதுக்கப்புறம் எங்க போயிடுறார்? வனாந்தரத்துக்கு போயிடுறார். அவருடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் மற்றவங்களோட வேற மாதிரி இருக்கு. அவர் சாப்பிட்ற ஃபுட்டு மற்றவங்களை விட வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி அவருடைய செய்கிற ஊழியங்கள் மற்ற பரிசேயர் சதுசேயரை விட வித்தியாசமா இருக்கு. இதை அவங்களுடைய ஜெபிக்கிற தாயும் தகப்பனும் நிதானிக்க முடிஞ்சதுங்களா? இல்ல. அவரு நிதானிக்க முடிஞ்சுதா? இல்ல. அந்த காலங்களை அவர்களால நிதானிக்கவே முடியல. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு இதுலயும் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஏசப்பா தான். ஏசப்பா பிறப்புலயும் அதே மாதிரி சொல்றாங்க, மேரி ஜெபிக்கிற தாய். ஆனா தூதன் சொல்றாரு, இப்படி ஒரு மகன் உனக்கு பிறப்பான். அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுது அதை மனசுல வச்சிருக்காங்க. 1 இயர் அவங்க கூட இருக்காங்க. எலிசபெத் வீட்டுக்கு போறாங்க, சென்சஸ் எடுக்கிறதுக்காக பெத்லஹேம் போறாங்க. அங்க தங்கி இருக்கிற இடத்துல அவர் பிறந்துடுறாரு.
அவர் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அவங்களுக்கு தெரியாது. ஆனா மேய்ப்பர்கள் வராங்க, வைஸ்மேன் வராங்க, இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொன்னு சொல்லிட்டு போறாங்க. ஓ அப்படியா, நம்ம குழந்தை இவ்வளவு பெரிய குழந்தையா அப்படின்னு மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல அவங்களுக்கு எதுவுமே தெரியல. காலங்களை நிதானிக்க அவர்களுக்கு ஒரு முடியல. அதுக்கப்புறம் ஆனா ஆண்டவர் அதை வெளிப்படுத்திக்கிட்டே வர்றார். 8வது நாள் விருத்த சேதனம் பண்றதுக்கு போறாங்க. அங்க யார் சொல்றாருங்க? சிமியோன் பாக்குறாரு. சிமியோனுக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். என்ன அடையாளத்தை? ஆண்டவரை பார்க்க வரைக்கும் நீ இருப்ப, அதுதான் அடையாளம். அப்ப இதுதான் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டவர் பார்த்தோன்னே சரி கண்டுபிடிச்சிட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்திட்டார். அதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆண்டவரை பார்த்தோன்னே அவர் மனசுல என்ன ஓடி இருக்குங்க? இது நம்மளுடைய காலம் அப்படின்னு அவர் மனசுல ஓடி இருக்கும். அங்கேயே இருந்த அண்ணாலும் என்ன சொல்றான்? ஆண்டவரை பத்தி சொல்றான். ஏசப்பா மீட்பராய் இஸ்ரவேலருக்கு, யூத மக்களுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி மீட்பின் செய்தியை அந்த இடத்துலயே வந்து அவன் ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12 வயசுல வந்து அந்த வேதபாரகரோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்க தாய் தகப்பன் மாதிரி சொல்றாங்க. அவங்க இதை எதையுமே அவருக்கு சொல்லி கொடுக்கல. இந்த வேதத்தினுடைய அதிசயங்களையும் இது இப்படி ஒரு ஞானம் வந்து ஒரு தச்சனாகிய யோசேப்புக்கும் இல்ல, மரியாளுக்கும் இல்ல. ஆனா இவங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு அதிசயமா தான் இருக்குது. இதையும் அவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு போறாங்க. ஆனா சிமியோன் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி போகும். அது என்ன மாதிரி அர்த்தம், என்ன மாதிரி வார்த்தை, அதோட அர்த்தம் என்ன, எப்ப நடக்கும், அது நடக்குமா முதல்ல, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சோ எல்லாமே நிறைய இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து யோசேப்பு நம்ம எடுத்துக்கலாம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அதிசயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி நடந்தா நமக்கு மட்டும் ஒரு மாதிரி நடக்குது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஜெபம், நான் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆக்கும்படி எங்க நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதி தரலாம். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு சொல்லி தருவாருங்களா? நிச்சயமா வெளிப்படுத்துவார். நமக்கிட்டயே அவர் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவர் வந்து யார் மூலியமாவது அதை வந்து வெளிப்படுத்துவார். நம்மளுடைய ஆண்டவர் 33 வருஷம் வரைக்கும் அவருடைய பெற்றோர்கிட்ட வளர்ந்துட்டு ஊழியத்துக்குன்னு அவர் வந்து முதலாவது அவர் போய் வசனங்களை சர்ச்சில் வந்து அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அதை கேட்ட மக்கள் உடனே என்ன பண்றாங்க? அவங்கள கூட்டிட்டு எங்க போறாங்க? ஊருக்கு புறம்பதான் கூட்டிட்டு போறாங்க, மலை உச்சிக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. சரிங்களா? அப்ப காலம் நிறைவேறல, அதனால என்ன ஆயிட்டாரு? மறைஞ்சு போயிட்டாரு. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னுடைய வாழ்க்கையில இப்ப இந்த சூழ்நிலையில தபசு காலத்துல ஒவ்வொரு வருஷத்திலையும் நம்ம தபசு காலத்துல காலையில எழுந்திரிச்சு நம்ம ஏர்லி மார்னிங் ப்ரேயர் பண்றோம், ஃபாஸ்டிங் இருக்கிறோம். நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செய்யறோம். இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஈஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு 40 days நீங்க அலோவ் பண்ணீங்களே, இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்களே ஆண்டவரே, நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய காலங்கள் உங்களுடைய கரங்கள்ல இருக்குது. நான் என்ன செய்ய போறேன்? நான் எப்படி இருக்க போறேன்? அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை நம்ம ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இந்த மோசையை ஜெபம் பண்ணது போல நம்மளும் நம்ம ஜெபம் பண்ணோம்னா கடவுள் நம்ம வாழ்க்கையில எதுக்காக இதை செய்தார்? யோசேப்பும் சரி, மரியாளும் சரி, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த காலங்கள் நிறைவேற வரைக்கும் அதனுடைய மீனிங்கோ அது எதுவுமே அவங்களுக்கு புரியாம தான் இருந்தாங்க. ஆனா ஏசப்பாக்கு மட்டும் இதுக்குதான் வந்திருக்கார், இதுதான் செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சுதான் வந்தார். அந்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கேட்கும் போது, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை இப்படி அனுமதிச்சிருக்கீங்களே, நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக இப்படி செஞ்சீங்க, எங்களுக்கு அந்த ஞான இருதயத்தை எனக்கு கொடுங்க. இந்த தபசு காலத்துல இந்த நாட்களை நீர் எனக்கு கொடுத்திருக்கீங்க, இதை அனுசரிக்க எனக்கு கொடுத்திருக்கீங்க, உங்களுடைய சிலுவை மரணத்தை பத்தி தியானிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்திருக்கீங்க. இனி இந்த காலகட்டத்துல நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக இதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. என்னுடைய நாட்கள் உங்களுடைய கரங்கள்ல இருக்குது ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க இதை எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை அவர் நாம செய்வோம்னு சொல்லி பரலோகத்திலிருந்து நம்மளை அனுப்பின
நோக்கத்தை நமக்கு அவர் வந்து நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்துக்கும் நம்மளுடைய சிலுவை தியானத்துக்கும் என்ன வந்து சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கை தான் நமக்கு சாட்சி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில, நம்ம ஒர்க் பண்ற சூழ்நிலையில, நம்ம இருக்கிற எல்லா இடத்துலயும் அன்றே வர நெருக்கங்கள், வருகிற சூழ்நிலைகள் மாறும் போதெல்லாம் என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த யோசிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, அவர் நம்ம கூட இருந்து நம்ம செய்ய போகிறத நம்ம நிதானிச்சுக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அத ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இந்த நாள்ல வந்து அவர் ஆசைப்படுறார். அதனால இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம இதை உட்காந்து நம்ம தொடர்ந்து அதை தியானிப்போம், இந்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ணுவோம். கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில இனி வச்சிருக்கிற திட்டங்களை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாரா. ஆமாம்.